யோனா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தை கர்த்தருடைய நாள் காலை ஆராதனைகளை நாம் தொடர்ச்சியாக சிந்தித்து வருகிறோம். சென்ற ஆண்டில் நாம் அதை துவங்கி இதுவரையிலும் 3 அதிகாரங்களை முழுமையாக நாம் நிறைவு செய்திருக்கிறோம். இந்த யோனா தீர்க்க தரிசன புத்தகத்துல மொத்தம் 4 அதிகாரங்கள் இருக்கின்றன. அதுல 3 அதிகாரங்களை நாம் முடித்திருக்கிறோம். முதலாவது அதிகாரம் முழுமையாக யோனா தீர்க்க தரிசிய கர்த்தர் அழைத்து நினிவேக்கு போகும்படி கட்டளையிட்ட போது யோனா கர்த்தருடைய வார்த்தைக்கு விரோதமாக செயல்பட்டு தர்சீசுக்கு போக கப்பல் ஏறினார் என்று நாம் பார்த்தோம். அந்த அதிகாரம் முழுமையாக அந்த கப்பல்ல நடந்த சம்பவங்கள், கர்த்தருடைய பயங்கரத்தை சந்தித்த யோனாவினுடைய வாழ்க்கை குறித்து நாம் சிந்தித்து பார்த்தோம். அந்த 1வது அதிகாரத்துல பல உபதலைப்புகள் பார்த்தோம். பொதுவான தலைப்பு கப்பலில் யோனா. 2வது அதிகாரம் முழுமையாகவே கர்த்தரால் ஆயத்தம் பண்ணப்பட்டிருந்த மீன் வயிற்றுல யோனா இருந்து கர்த்தரை நோக்கி ஜெபித்த அந்த ஜெபத்தை பார்த்தோம். ஆகவே அந்த 2வது அதிகாரம் மீனின் வயிற்றில் யோனா என்கிற தலைப்பில் இருந்தது. 3வது அதிகாரத்துல ஆண்டவர் யோனாவை கரையில கக்க விட்டு மறுபடியும் நினிவேக்கு போக கட்டளையிட்ட போது யோனா நினிவேக்கு போய் எங்க கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கித்தார். கர்த்தருடைய வார்த்தையை கேட்ட அந்த மக்கள் மனம் திரும்பினார்கள். கர்த்தர் அவர்களுக்கு செய்வேன் என்று சொன்ன தீங்கை செய்யாமல் விட்டார் என்று பார்த்தோம். இந்த 3வது அதிகாரம் நினிவேயில் யோனா. அப்ப கப்பலில் யோனா, மீனின் வயிற்றில் யோனா, நினிவேயில் யோனா. இதுதான் இந்த முதல் 3 அதிகாரங்கள். இந்த 4வது அதிகாரம் கோபத்தில் யோனா. இதுதான் இந்த அதிகாரத்தினுடைய பொதுவான தலைப்பு, கோபத்தில் யோனா. ஏன்னா இந்த அதிகாரம் ஆரம்பிக்கும் போதே யோனாவுடைய கோபத்திலிருந்து தான் ஆரம்பிக்கும். இந்த அதிகாரத்தை நம்ம பார்க்கிற போது யோனா எதற்காக கோபப்பட்டார், அவர் கோபப்பட்டு என்ன செய்தார், அதற்காக ஆண்டவர் என்ன பதில் கொடுத்தார், யோனாவினுடைய கோபம் நியாயமானதா நியாயமற்றதா என்பதை குறித்து நாம் இங்க பார்க்க போறோம். அதே சமயத்துல கர்த்தர் அதற்கு கொடுத்த விளக்கத்தை இந்த அதிகாரத்துல நாம் பார்க்கலாம். இன்றைக்கு முதல் 5 வசனங்களை நம்ம பார்க்க போகிறோம். யோனா 4வது அதிகாரம் முதல் 5 வசனங்கள். இந்த வசனங்களை நான் வாசிக்கிறேன், பிறகு அதற்கான விளக்கங்களை நம்ம பார்க்கலாம். யோனா 4வது அதிகாரம் முதல் 5 வசனங்கள். யோனாவுக்கு இது மிகவும் விசனமாய் இருந்தது. அவன் கடும் கோபம் கொண்டு கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, கர்த்தாவே, நான் என் தேசத்தில் இருக்கும் போதே இதை சொல்லவில்லையா? இது நிமித்தமே நான் முன்னமே தர்சீசுக்கு ஓடி போனேன். நீர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவரும் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமான தேவன் என்று அறிவேன். இப்பொழுதும் கர்த்தாவே, என் பிராணனை என்னை விட்டு எடுத்துக்கொள்ளும். நான் உயிரோடு இருக்கிறதை பார்க்கிலும் சாகிறது நலமாயிருக்கும் என்றான். அதற்கு கர்த்தர், நீ எரிச்சலாய் இருக்கிறது நல்லதோ என்றார். பின்பு யோனா நகரத்திலிருந்து புறப்பட்டு நகரத்துக்கு கிழக்கே போய் அங்கே தனக்கு ஒரு குடிசையை போட்டு நகரத்துக்கு சம்பவிக்க போகிறதை நான் பார்க்கும் மட்டும் அதன் கீழ் நிழலில் உட்கார்ந்திருந்தான் என்பதே. யோனா ஒரு விசித்திரமான வினோதமான ஒரு மனிதன். நிச்சயமாக யோனா கர்த்தருடைய தீர்க்கதரிசி தான். நிச்சயமாக யோனா கர்த்தருடைய விசுவாசி தான். அதுல எந்த சந்தேகமே இல்லை. ஆண்டவர் விசுவாசித்து ஆண்டவருக்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து ஆண்டவரை ஆராதிக்கிறதுல தன்னுடைய வாழ்க்கையை செலவிட்ட ஒரு தீர்க்கதரிசி யோனா. அதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஆனா அதே சமயத்துல இந்த யோனாவை அவருடைய வாழ்க்கையை நம்ம ஆராய்ந்து பார்க்கிற போது, அவர் வாழ்க்கையில நடந்த அந்த செயல்கள் எல்லாம் நம்ம பார்க்கிற போது ரொம்ப விசித்திரமான வினோதமான, அதாவது இயல்பான ஒரு நடவடிக்கைகளுக்கெல்லாம் கொஞ்சம் அப்பாற்பட்ட விதத்துல நடக்கிறது போல நமக்கு தெரியும். ஏன்னா இந்த வசனங்கள்ல அவர் அப்படித்தான் நடந்து கொண்டார். 2வது அதிகாரத்திலையும் யோனா கர்த்தரை நோக்கி ஜெபித்தார் இல்லையா? ஆனா அந்த ஜெபம் எப்படி இருந்தது? கர்த்தருடைய உன்னதமும் மகிமையும் மகத்துவமுமான
அவருடைய பரிசுத்த நாமத்தை நினைவு கூர்ந்து அவர் எவ்வளவு பெரிய தேவன், அவர் பாவங்களை தண்டிக்கிறவர், இதெல்லாம் சொல்லி அவர் அவ்வளோ உயர்த்தி அவரை நோக்கி ஜெபித்து, நிச்சயமாக நான் உம்முடைய ஆலயத்துக்கு வந்து நான் பலி செலுத்துவேன், உம்மை ஆராதிப்பேன், இப்படி எல்லாம் கூட சொல்லிட்டு 2வது அதிகாரத்துல அப்படி ஜெபம் பண்ண யோனா இங்க எதுக்காக ஜெபிக்கிறார் பாத்தீங்களா? எதுக்காக ஜெபிக்கிறார்? தன்னுடைய மரணத்துக்காக ஜெபிக்கிறார். 3வது வசனத்துல பாத்தீங்கன்னா, இப்பொழுதும் கர்த்தாவே என் பிராணனை என்னை விட்டு எடுத்துக்கொள்ளும், நான் உயிரோடு இருக்கிறதை பார்க்கிலும் சாகிறது நலமா இருக்கும் என்றான். யோனாவுடைய வாழ்க்கை ரொம்ப கசப்பா மாறிடுச்சு. அவர் நினைச்சது நடக்கல, அவர் எது நடக்க கூடாதுன்னு நினைச்சாரோ அது நடந்துருச்சு. அதனால அவருக்கு வாழ பிடிக்கல. பொதுவாவே இப்படித்தான மனுஷனுடைய வாழ்க்கை, மனுஷனுடைய சிந்தனை. நாம நினைச்சதெல்லாம் நடந்தா நம்ம ரொம்ப சந்தோஷமா இருப்போம், எல்லார்கிட்டையும் சந்தோஷமா பேசுவோம், எல்லார்கிட்டையும் சந்தோஷமா இருப்போம், எல்லாருக்கும் பணிவிட செய்வோம், என்ன அவங்களுக்கு என்ன உதவி தேவையோ ஓடி ஓடி செய்வோம், எல்லாம் செய்வோம். எது வரைக்கும் நாம நினைக்கிறதெல்லாம் நடந்துகிட்டே இருந்தா. ஆனா எப்போ நாம நினைக்காதது ஒண்ணு நடக்குதோ, அல்லது நாம விரும்பாத, இந்த வார்த்தை தான் ரொம்ப முக்கியம், நாம விரும்பாத ஒண்ணு நடக்குதோ, அப்போ பாத்தீங்கன்னா இந்த யோனா மாதிரிதான், நான் எதுக்கு இந்த உலகத்துல வாழ்றேன், நான் இன்னும் ஏன் உயிரை வச்சுக்கிட்டு அலைகிறேன், நான் உயிரோடு இருக்கிறத பாட்டில செத்து போறது நல்லது தானே அப்படின்னு அங்கலாய்த்து போவோம். கொஞ்சம் உங்க வாழ்க்கையை யோசிச்சு பாருங்களேன். நீங்களும் விசுவாசிகளா இருக்கிறீங்க, கர்த்தருடைய மக்களா இருக்கிறீங்க. ஆனா உங்க வாழ்க்கையிலையும் எத்தனையோ முறை இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகளுக்குள்ள நீங்க கடந்து போயிருக்கிறீங்களா இல்லையா? நான் ஏன் உயிரோட இருக்கணும், நான் உயிரோடு இருந்து என்ன செய்ய போறேன், நான் உயிரோடு இருந்து என்ன சாதிக்க போறேன், நான் உயிரோடு இருக்கிறதுனால இந்த பூமிக்கு தான் பாரம், நான் உயிரோடு இருக்கிறதுனால என் கூட இருக்கிறவங்களுக்கெல்லாம் கூட நான் தொல்லையா இருக்கிறேன், தொந்தரவா இருக்கிறேன், பேசாம நான் என்ன செஞ்சிடணும், இந்த உயிரோடு இருக்கிறத விட சாகிறது நல்லது. உண்மையிலேயே நினைச்ச மாதிரி செத்து இருந்தா இன்னும் எத்தனை ஆயிரம் முறை செத்து இருக்கணும். அப்படி எல்லாம் நடக்கிறதும் இல்ல. ஆனா அப்படிப்பட்ட ஒரு கசப்பான ஒரு சூழ்நிலைகளுக்குள்ளாக நாம் நடந்து போக வேண்டியது இருக்கு. அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் எல்லாம் நம்ம ரொம்ப முறுமுறுக்கிறோம், அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் எல்லாம் நாம ரொம்ப அங்கலாய்க்கிறோம், கர்த்தருடைய பராமரிப்பின் செயலுக்கு எதிராக பேசுகிறோம், முறுமுறுக்கிறோம். அப்படித்தான் இங்க யோனாவுடைய வாழ்க்கையிலையும் யோனா நினைக்காத, விரும்பாத, எது நடக்க கூடாதுன்னு நினைச்சாரோ அது நடக்குது. அதை பார்க்கிற போது அவரால் அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஆகவே அவர் கர்த்தரை நோக்கி, நான் சாக வேண்டும், என்னுடைய உயிரை எடுத்துக்கொள்ளும் ஆண்டவரே. இதுல யோனா தன்னுடைய உயிரை தானே மாய்த்துக் கொள்வதற்கு அவர் பயப்படுகிறார். ஏன்னா அது தற்கொலை, அது செய்யக்கூடாது. அது நல்லா தெரியும், வேதம் நல்லா தெரியும். யோனா ஒரு தீர்க்கதரிசி, கர்த்தருடைய வார்த்தை நல்லா தெரியும். தன்னுடைய உயிரை மாய்த்துக் கொள்ளக்கூடிய, தன்னைத்தானே கொலை செய்து கொள்ளக்கூடிய உரிமை மனிதனுக்கு கிடையாது. அது யோனாக்கு நல்லா தெரியும். ஆகவே அவர் என்ன செய்கிறார்னா, கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறார், என்னுடைய உயிரை எடுத்துக்கொள்ளும் ஆண்டவரே. இதே மாதிரி பழைய ஏற்பாட்டுல இன்னொருத்தரும் ஜெபம் பண்ணிருக்கிறது உங்களுக்கு ஞாபகம் வருதா? எலியா தீர்க்கதரிசி, நான் உயிரோடு இருக்கிறத விட சாகலாம் ஆண்டவரே, நான் என்னுடைய முன்னோர்களை பார்க்கலும் நல்ல. அங்க எலியா தீர்க்கதரிசி ஜெபித்ததற்கான காரணம் வேறு. நம்ம அதை பார்த்தோம்னா இந்த பிரசங்கத்தை பார்க்க முடியாது, இன்னொரு முறை கர்த்தருக்கு சித்தமானோ அதை பார்க்கலாம். ஆனா இங்க யோனா ஜெபித்ததனுடைய இந்த ஜெபத்தினுடைய நோக்கமே வேறு. அது ரொம்ப அர்த்தமற்றது, அர்த்தமற்ற ஜெபம். சில நேரங்கள்ல நம்ம பெற்றோர்கள்ட்டையோ அல்லது நம்ம வீட்டுல இருக்க பெரியவங்கள்ட்டயோ ஏதோ நம்ம போய் கேட்கும் போது அவங்க சொல்லுவாங்க, இப்படி எல்லாம் அர்த்தம் இல்லாம பேசாத, இதுக்கு ஏதாவது பொருள் இருக்காப்பா, நீ கேட்கறதுல ஏதாவது ஒரு நியாயம் இருக்காப்பா அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி. இந்த 5 வசனங்களையும் நம்ம பார்க்க போகிறோம். நான் இந்த வசனங்களுக்கு கொடுத்திருக்கிற தலைப்பு யோனாவின் அர்த்தமற்ற ஜெபம். யோனாவின் அர்த்தமற்றனா பொருளற்ற, அதை செய்யவே வேணாம், அதனால ஒரு நன்மையும் வரப்போகிறது இல்ல, பொருள் இல்லாதன்னு அர்த்தம், பொருள் இல்லாத ஜெபம், யோனாவின் அர்த்தமற்ற ஜெபம். இந்த தலைப்பு 4 குறிப்புகளின் கீழாக நாம் பார்க்க போகிறோம். முதலாவது குறிப்பு, பிரசங்கத்திற்கு பின் யோனாவின் மனநிலை. அதான் முதல் குறிப்பா நம்ம பார்க்க போறோம். நினிவேல அங்க யோனா பிரசங்கித்தாரு, இன்னும் அவர் நினிவே விட்டு போற நினிவேல தான் இருக்கிறார். அவர் பிரசங்கித்த பிறகு அவருடைய மனநிலை எப்படி இருக்கிறது என்பதை முதலாவது வசனத்துல பார்க்க போகிறோம்.
இரண்டாவது குறிப்பாக யோனாவின் அர்த்தமற்ற ஜெபம். இந்த இரண்டாவது மூன்றாவது வசனங்கள் தான் ரொம்ப கீயா இங்க பிளே பண்ணுது. இரண்டாவது வசனமும் மூணாவது வசனமும் யோனாவின் அர்த்தமற்ற ஜெபம். ஏன் அது அர்த்தமற்ற ஜெபம்னு நம்ம சொல்றோன்றதுக்கான விளக்கத்தை பார்க்க போறோம். மூணாவது கர்த்தருடைய விசாரணை. யோனா இப்படி கர்த்தரை நோக்கி ஜெபித்த போது கர்த்தர் யோனாவிடத்தில் விசாரிக்கிறார். அவர் ஒரு கேள்வியையும் முன்வைக்கிறார். அது ஒற்றை கேள்வி அல்ல. அந்த கேள்விகளுக்கு, அந்த ஒரு கேள்விக்குள்ள பல கேள்விகள் மறைந்திருக்கிறது. அத வசனம் நாளை மையமாக கொண்டு பார்க்க போகிறோம். நான்காவது குறிப்பாக யோனாவினுடைய செயல். ஆண்டவர் தன்னிடத்துல கேட்ட அந்த கேள்வி எல்லாம் முடித்த பிறகு யோனா என்ன செய்தார் என்பதை குறித்து வசனம் 5 பார்க்க போகிறோம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி யோனா ஒரு வினோதமான மனிதனாக இருந்திருக்கிறார். அவருடைய வாழ்க்கையில நடந்த அந்த சம்பவங்கள் அதை நமக்கு விளக்குகின்றன. இந்த 4 குறிப்புகளை ஒவ்வொன்றா பார்க்கலாம். முதலாவது குறிப்பு, யோனாவுக்கு மிகவும் விசன்னமாயிருந்தது, அவன் கடும் கோபம் கொண்டு என்று முதலாவது வசனத்துல வாசிக்கிறோம். இது யோனா நினிவேல கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கித்த பிறகு அவருடைய மனநிலை எப்படி இருந்தது என்பதை நமக்கு தெளிவாக விளக்குகிறது. முதலாவது வசனத்தை பாருங்க. யோனாவுக்கு இது மிகவும் விசன்னமாயிருந்தது, அவன் கடும் கோபம் கொண்டு. இப்போ இதுல இந்த விசனமா இருந்ததுங்கிற வார்த்தையெல்லாம் நம்ம யூஸ் பண்றதே இல்லை. இந்த விசனம் அப்படின்னாலே நாம என்ன நினைச்சுக்கிறோம்னா கோபம்னு தான் பொதுவா நினைக்கிறோம். அப்படித்தானே? ஏன் நீ இப்படி விசனத்தோட இருக்கிற அப்படின்னா அத டக்குன்னு நம்ம எப்படி புரிஞ்சுக்க பார்ப்போம்னா கோபம்னு புரிஞ்சுக்க பார்ப்போம். ஆனா உண்மையிலேயே இந்த விசனம்ங்கிற வார்த்தை எதை குறிக்குது, அதனுடைய அர்த்தம் என்ன, அதை நம்ம முதல்ல பார்க்கலாம். அதை புரிஞ்சுக்கிட்டா தான் ஏன் யோனா கோபத்தோடு இருக்கிறாருங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். இந்த விசனமாய் இருந்தது என்கிற வார்த்தைக்கு சரியான அர்த்தம் என்னன்னா விருப்பமற்று இருந்தது. விருப்பமற்று இருந்தது. யோனா அவ்வளவு கோபமா மாறுறதுக்கு என்ன காரணம், அவருடைய மனநிலை அவ்வளவு கோபமா மாறுறதுக்கு என்ன காரணம், அங்க ஏதோ ஒரு காரியம் நடந்தது. அந்த நடந்த காரியம் யோனாவுக்கு விருப்பமற்று இருந்தது. அதுவும் நீங்க வசனத்துல பாத்தீங்கன்னா சாதாரண விசனம்னு போடல, மிகவும் விசனமா இருந்தது, கடும் கோபம் கொண்டு அப்படின்னு ஒரு அழுத்தம் அங்க சேர்க்கப்படுகிறது. எக்ஸீடிங்லி டிஸ்பிளீஸ்டுன்னு பாக்குறோம் ஆங்கிலத்துல. மிகவும் விருப்பமற்று இருந்தது. யோனா நடந்த அந்த காரியத்தை வெறுத்தார் என்பதுதான் அதனுடைய அர்த்தம். அவருடைய உளப்பூர்வமாக அங்கு நடந்து கொண்டிருக்கிற காரியத்துல யோனாவுக்கு விருப்பம் இல்லை. யோனா அந்த காரியத்தை வெறுத்தார். இன்னொரு அர்த்தம் இருக்கு அந்த விசனமா இருந்தது அப்படின்றதுக்கான. ஸ்ட்ராங்ஸ் கன்கார்டன்ஸ்ல பார்த்தோம்னா அங்க என்ன சொல்றாங்கன்னா விசனமா இருந்ததுன்னா சுக்குநூறாக உடைந்தது, broken into pieces. அது யோனாவினுடைய இருதயம் அந்த நேரத்துல சுக்குநூறா உடைஞ்சு போச்சு. அவர் அதை விரும்பல. அங்க நடக்கிற காரியத்தை பார்க்கிற போது யோனாவுடைய இருதயம் சுக்குநூறாக உடைந்து போனது. வேதத்துல இதே வார்த்தை பல இடங்கள்ல பயன்படுத்திருக்கு. நான் ஒரு 2 உதாரணம் மட்டும் இதுக்காக நான் இத புரிந்து கொள்வதற்காக விளக்குகிறேன், கவனியுங்கள். அதுல முதலாவது உதாரணம் ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவம். ஆதியாகமம் 21வது அதிகாரம் 9 - 11 வசனங்கள்ல பாத்தீங்கன்னா, ஆதியாகமம் 21வது அதிகாரம் 9 - 11 வசனங்கள்ல, பின்பு எகிப்து தேசத்தாளாகிய ஆகார் ஆபிரகாமுக்கு பெற்ற குமாரன் பரியாசம் பண்ணுகிறதை சாரால் கண்டு, இஸ்மவேல் ஈசாக்கு என்ன செய்யறான், கேலி கிண்டல் செய்கிறான். இத யார் பாக்குறா, சாரால் பாக்குறா. பார்த்து ஆபிரகாமை பார்த்து சொல்றா பாருங்க 10வது வசனத்துல, ஆபிரகாமை நோக்கி இந்த அடிமை பெண்ணையும் அவள் மகனையும் புறம்பே தள்ளும், இந்த அடிமை பெண்ணின் மகன் என் குமாரனாகிய ஈசாக்கோடே சுதந்திரவாளியாய் இருப்பதில்லை என்றாள். இதுக்கு முன்னாடி சாரால் தான், எனக்கு பிள்ளை இல்லாம இருந்துச்சியா, நீ என் வேலைக்காரியோட சேர்ந்து ஒரு பிள்ளைய பெற்றுக்கோ, இப்படியாவது நம்முடைய வம்சம் பெருகட்டும்னு சொல்லி சொன்னதும் இதே சாரால் தான். இப்போ சாராளுக்கு ஆண்டவருடைய வார்த்தையின்படி ஈசாக்கு கிடைத்து விட்ட பிறகு இந்த சின்ன பசங்களுக்குள்ள நடக்கிற அந்த சின்ன சண்டைய வச்சுக்கிட்டு இங்க ஒரு சண்டையை இழுத்து விட்டார் சாரால். ஆபிரகாம்கிட்ட போய்
இந்த அடிமை பெண்ணையும் அவள் குமாரனையும் புறம்பே தள்ளும். அப்படின்னா அவன் இங்க கூட இருக்கக்கூடாது, நம்ம கூட இருக்கக்கூடாது, நம்ம பாளையத்துல, நம்ம இடத்துல, நம்ம வீட்டுல அவங்க இருக்கக்கூடாது, அவங்கள ஊரை விட்டு விரட்டிடுங்கன்ற அளவுக்கு அவ கோபத்தோட பேசுறான். 11வது வசனத்துல ஆபிரகாமுடைய நிலையை பாருங்களேன். தன் மகனை குறித்து சொல்லப்பட்ட இந்த காரியம் ஆபிரகாமுக்கு மிகவும் துக்கமாயிருந்தது. இங்க துக்கம்னு நம்ம டிரான்ஸ்லேஷன்ல மொழிபெயர்த்திருக்கிறாங்க. ஆனா இங்கேயும் வரக்கூடிய அந்த வார்த்தை என்ன, broken into pieces. இந்த வார்த்தையை சாராளுடைய வாயிலிருந்து கேட்ட ஆபிரகாமினுடைய இருதயம், அதுல ஆபிரகாமுக்கு விருப்பமே இல்லை. அங்க நடக்கிற அந்த காரியத்துல ஆபிரகாமுக்கு விருப்பம் இல்லை. அதனால அவருடைய இருதயம் சுக்குநூறாக உடைந்து போய்விட்டது, மிகவும் துக்கமாயிருந்தது என்று அங்க பயன்படுத்தப்பட்டிருக்க வார்த்தை தான் இங்க யோனாலையும் பயன்படுத்தப்பட்டிருக்கு. இன்னொரு உதாரணத்தை பார்க்கலாம். ஆதியாகமம் 48வது அதிகாரம் 17வது வசனம். ஆதியாகமம் 48:17. எகிப்துல இப்போ யாக்கோபோடு இருக்கிற அத்தனை குடும்பம், அவங்களுடைய 70 பேர் வரைக்கும் எகிப்துக்கு போனாங்கன்னு வேதத்துல நம்ம பாக்குறோம். அவங்க எல்லாம் இருக்காங்க. யோசேப்பு அங்க இருக்கிறார். யோசேப்பு தான் அரசனுக்கு பார்வோனுக்கு அடுத்த நிலையில இருக்கிறார். அங்க யாக்கோபு இஸ்ரவேல் இறப்பதற்கு முன்பதாக தன்னுடைய குமாரர்களை ஆசீர்வதிக்கும்படிக்கு தன்னுடைய தகப்பனாகிய யாக்கோபு கிட்ட அவர் கூட்டிட்டு வர்றார். அங்க ஒரு சம்பவம் நடக்குது. ஆதியாகமம் 48:17-18 வசனங்கள்ல பாத்தீங்கன்னா, தகப்பன் தன் வலது கையை எப்பிராயீமுடைய தலையின் மேல் வைத்ததை யோசேப்பு கண்டு அது தனக்கு பிரியமில்லாதபடியால் எப்பிராயீமுடைய தலையின் மேல் இருந்த தன் தகப்பனுடைய கையை மனாசேயினுடைய தலையின் மேல் வைக்கும்படி எடுத்து, என் தகப்பனே, அப்படி அல்ல, இவன் மூத்தவன், இவனுடைய தலையின் மேல் உம்முடைய வலது கையை வைக்க வேண்டும் என்றான். அங்க யாக்கோபு அதை தெரியாமல்லாம் செய்யல, அவர் நல்லா தெரிஞ்சுதான் செய்யறாரு. ஏன்னா 19வது வசனத்துல பாத்தீங்கன்னா அதுக்குரிய விளக்கத்தை கொடுக்கிறாரு. அப்படி அல்ல யோசேப்பு, நான் செய்யறது சரியா தான் செய்யறேன், யார் மேல கைய வைக்கணும்னு நான் நினைச்சேனோ அவன் மேலதான் கைய வைக்கிறேன். ஏன்னா எப்ராஹிம் இளையவன், ஆமா, மனாசே மூத்தவன். எப்பவுமே மூத்தவன் மேலதான் அந்த வலது கையை வைத்து ஆசீர்வாதத்தை கொடுக்கறதெல்லாம் வழக்கம். ஆனா இங்க யாக்கோபு எப்ராஹிமுடைய தலையில வைக்கிறத பார்த்து அங்க ஒரு வசனம் வருது பாருங்க, அங்க வார்த்தை, அது தனக்கு பிரியமில்லாதபடியால். அதுக்கு 2 பேருமே தன்னுடைய பிள்ளைகள் தான். மனாசையும் யோசேப்போட பிள்ளைதான், எப்ராஹிமும் யோசேப்போட பிள்ளைதான். ஆனாலும் அங்க யோசேப்புக்கு தன் தகப்பனாகிய யாக்கோபு செய்த அந்த காரியம் பிடித்தமில்லாமல் போனது, பிரியமில்லாமல் போனது. அங்கேயும் இதே டிஸ்பிளீஸ்ங்கிற வார்த்தை வருது. அங்க அவர் செய்கிற காரியத்துல ஒரு விருப்பம் இல்லை யோசேப்புக்கு. இப்படி எத்தனையோ உதாரணங்களை நம்ம பார்த்துக்கிட்டே போகலாம். அந்த விசனமா இருந்தது அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கு துக்கமா இருந்தது, பிரியமில்லாதிருந்தது, விருப்பமற்று இருந்தது என்பதுதான் அர்த்தம். அந்த வார்த்தை தான் இங்கேயும் யோனாவுடைய வாழ்க்கையிலும் இருக்கு. யோனாவுக்கு இது மிகவும் விசனமா இருந்தது. அங்கு நடக்கிற காரியம் அவரால் பொறுத்து கொள்ள முடியல. அவர் விரும்பாத ஒரு காரியம் அங்க நடந்து கொண்டிருக்கிறது. அதான் அந்த வார்த்தை குறிக்குது. என்னங்க அப்படி அங்க நடந்தது? ஏன் யோனாவுக்கு அது இவ்வளவு விருப்பம் இல்லாம போனது அப்படின்னு கேட்டா, அதை விளக்குவதற்காக ஒரு வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது அந்த முதல் வசனத்துல. யோனாவுக்கோ இது மிகவும் விசனமா இருந்தது. இது என்கிற அந்த வார்த்தை தான். அந்த வார்த்தைக்குள்ள அன்றைக்கு அந்த நினிவேல நடந்த அத்தனை காரியங்களும் உள்ளடக்கமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. யோனா எதை பார்த்து இப்படிப்பட்ட ஒரு அதிருப்தியினுடைய உச்சத்துல, விருப்பம் இல்லாத நிலையில, கோபத்தினுடைய உச்சத்துல இருப்பதற்கு என்ன காரணம்? இது அதாவது தேவன் நினிவே மக்களுக்கு பாராட்டின கிருபையை, இரக்கத்தை யோனாவால் பொறுத்து கொள்ள முடியவில்லை. காரணம். யோனா நினைத்து வந்தது வேறு, ஆனா அங்க நடந்தது வேறு. எது நடக்க கூடாதென்று யோனா விரும்பினாரோ அதுக்கு எதிராக நடந்து கொண்டிருக்கு. அங்கு நினிவே பட்டணத்து மக்கள் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அங்கு திரளாக அரசன்ல இருந்து ஆண்டி வரைக்கும்
அன்னைக்கு ரெட்டு உடுத்தி சாப்பிடாம உபவாசம் இருந்து கர்த்தரை நோக்கி கதறி அழுது தங்களுடைய பொல்லாத செயல்கள் எல்லாம் விட்டு திரும்புகிறத பார்த்து ஆண்டவர் நினிவே பட்டணத்து மக்களுக்கு இரக்கம் செய்தார். 3வது அதிகாரம் கடைசி வசனத்துல பாத்தீங்கன்னா, அவர்களுடைய கிரியைகளை கர்த்தர் கண்டு தான் அவர்களுக்கு செய்வேன் என்று சொன்ன தீங்கை செய்யாதிருந்தார். அது செய்யாதிருந்தார். இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. இப்ப நினிவேக்குள்ளதான் இருக்கிறாரு யோனா. அங்க பாத்தீங்கன்னா ஒரு போற இடங்கள்ல எல்லாம் பாக்குற ஜனங்கள் எல்லாம், ஆடு மாடுகள் மிருகங்கள் எல்லாமே கூட ரெட்டுடுத்தி சாம்பல்ல உட்கார்ந்து உபவாசம் இருந்து கர்த்தரை நோக்கி கதறி கொண்டிருக்கிறார்கள். கர்த்தரும் அவர்களை தண்டிக்கவில்லை. யோனா அதை எதிர்பார்த்துதான் ஊருக்குள்ள சுத்திக்கிட்டு இருக்கிறாரு. இப்போ எங்கேயாவது கர்த்தருடைய வாதை ஆரம்பித்து இவர்கள் எல்லாம் அழிய போகிறார்கள் என்று அதை எதிர்பார்த்து சுத்தி கொண்டிருக்கிறார். ஆனா கர்த்தருடைய வாதை வரவில்லை, கர்த்தருடைய கோபம் ஊற்றப்படல. கர்த்தர் சொல்லுவேன் என்று சொன்ன அந்த தீங்கு அங்க நடக்கல. அங்க காலம் போய்கிட்டே இருக்கு, நாட்கள் போய்கொண்டே இருக்கிறது. அந்த 40 நாளும் கிட்ட வந்துருச்சுன்னு கூட சில விளக்க உரையாளர்கள் சொல்லுகிறாங்க. இதெல்லாம் பார்த்து யோனாவால பொறுத்து கொள்ளவே முடியல. அந்த சம்பவம் தான் யோனாவுக்கு மிகுந்த வருத்தத்தை கொண்டு வந்து சேர்த்தது. அத்தோட யோனாவினுடைய நிலை எப்படி இருந்ததாங்க? வசனம் சொல்லுது, அதை கண்டு யோனா கடும் கோபம் கொண்டு, கடும் கோபம். அந்த கடுங்கிற வார்த்தை எவ்வளவு அழுத்தம் கொடுக்குதுன்னு பாருங்க. கோபத்திலேயே கொஞ்சம் டிகிரி இருக்குல்ல, மைல்டான கோபமா இருக்கும். இந்த கடும் கோபங்கிற வார்த்தை எதை குறிக்குதுன்னா, கோபத்தினுடைய உச்சியில போய் நிக்கிறது. அதுக்கு மேல கோபப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்லைன்ற மாதிரி அவ்வளவு கோபம். ஒரு நீர் கொதிக்கும் போது எப்படி முட்டை முட்டையா கொதிக்குமோ அவ்வளவு தர தர தரன்னு கொதிக்கணும்ல, அது மாதிரி யோனாவுடைய இருதயம் இப்ப கொதித்து கொண்டிருக்கிறது, கடும் கோபம் கொண்டு. ஒருத்தர் சொல்றாரு, வரலாற்றுல வேற எந்த பிரசங்கியும் தேவனுடைய செயலுக்கு இப்படிப்பட்ட எதிர்வினை ஆற்றி இருக்க முடியாது. கடவுள் ஒன்றை செய்கிற போது கடவுளுடைய மனிதனாக வேதத்துல நம்ம பார்க்கிற எல்லாமே கூட ரொம்ப எக்ஸப்ஷன்ஸ். இந்த யோனா மாதிரி சிலர் தான் ரொம்ப எக்ஸப்ஷன்ஸ். பெரும்பாலானவர்கள் கர்த்தருடைய செயலுக்கு கீழ்ப்படிந்து அவர்கள் போயிருக்கிறத பார்க்கிறோம். ஆனா இங்க யோனா கர்த்தருடைய செயலுக்கு எதிர்வினை ஆற்றுகிறார். யோனா ஏன் கோபப்பட்டார்? அதுக்கு முக்கியமான காரணம் இருக்கு. நினிவே இஸ்ரவேலுக்கு மிகப்பெரிய எதிரி நாடாக இருந்தது. தேவன் அந்த நினிவே பட்டணத்து மக்கள் மனம் திரும்பினதை பார்த்து அவர்களுக்கு இரக்கம் காட்டியது பொறுத்து கொள்ள முடியல. அவங்களுக்கு எல்லாம் இரக்கம் காட்டவே கூடாது என்பதுதான் யோனாவினுடைய எண்ணம். யோனாவுடைய பார்வையில ஒருவேளை கடவுள் யாருக்காவது இரக்கம் காட்டணும்னா அந்த ஒரே தேவன், யெகோவா தேவன் தம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு மட்டுமே இரக்கம் காட்டணும், வேற ஒருத்தனுக்கு இரக்கம் காட்டக்கூடாதுங்கிறது தான் யோனாவுடைய எண்ணமாக இருந்தது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி யோனா உண்மையான தேவனுடைய தீர்க்கதரிசியாக இருந்தாலும் அவருடைய இருதயம் இந்த காரியத்துல தேவனுடைய இருதயத்தோடு இசைந்திருக்கவில்லை. தேவனுடைய இருதயத்தோடு இசைந்திருக்கவில்லை. தேவன் விரும்பியதை அவர் விரும்பவில்லை. போன அதிகாரம் முடிக்கும் போது நான் சொன்னேன்னா, யோனாவுடைய மனம் திரும்புதல 2 கண்கள் பார்த்து கொண்டிருக்கிறது. ஒரு கண் தேவனுடையது, இன்னொரு கண் யாருடையது? யோனாவுடையது. தேவனோ தம்முடைய இரக்கத்தின் கண் கொண்டு அந்த நினிவே பட்டணத்து மக்களை பார்த்து அவர்களுக்கு செய்வேன் என்று சொன்ன தீங்கை செய்யாமல் இருந்தார்னு பார்த்தார். ஆனா யோனா எப்படி பார்த்தார்? அப்பவே நான் சொன்னேன் தானே, அடுத்த அதிகாரத்துல யோனா எப்படி பார்த்தாருன்னு நம்ம பார்க்க போறோம். யோனா எப்படி பார்த்திருக்கிறார் தெரியுமா? இவனுங்களுக்கு எதுக்கு இரக்கம் பாராட்டினார் தேவன்? இவனுக்கு அழிஞ்சுதானே போகணும், இவனுங்களை அழிக்காம ஆண்டவர் ஏன் இரக்கம் பாராட்டுகிறாருங்கிற அந்த ஒரு கோபத்தின் பார்வையில் பார்த்து கொண்டிருக்கிறார். தேவனுடைய தீர்க்கதரிசியாகவே இருந்த போதிலும் இந்த விஷயத்துல யோனாவுடைய இருதயம் தேவனுடைய இருதயத்தோடு இசைந்திருக்கவில்லை. தேவன் விரும்பியதை யோனா விரும்பவில்லை. தேவன் மகிழ்ச்சி அடைந்ததில் யோனா மகிழ்ச்சியோடு இருக்கவில்லை. யோனாவுக்கு அது மிகவும் வேதனையாக இருந்தது. அது வருத்தத்தை கொடுத்தது, மிகுந்த அதிருப்தியை கொடுத்தது.
அதனால் கடும் கோபம் கொண்டார் என்று நாம் பார்க்கிறோம். யோனா இன்னும் நினிவேல தான் இருக்கிறார். நினிவேல சுத்தி நடக்கிறதெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கிறார். அவர்களுடைய அழிவை எதிர்பார்த்து காத்திருக்கிறார். ஆனா அது நடக்கிற மாதிரி தெரியல. சரி, என்ன செய்யலாம்னு யோசிச்சு பார்த்தார். கோபம் உச்சியில இருக்கு. அப்புறம் ஒரு முடிவுக்கு வந்தார். ஒண்ணு அவன் ஜாகணும், இல்ல நான் ஜாகணும். ரெண்டுல ஏதாவது ஒண்ணு நடந்தாதான் எனக்கு நிம்மதி. நாள் போய்கிட்டே இருக்கு. நினிவே பட்டணத்துக்கு அழிவு வந்த மாதிரி தெரியல. வானத்தை அண்ணாந்து பாக்குறாரு, பூமியை கீழே குனிஞ்சு குனிஞ்சு பாக்குறாரு. சுத்தி இருக்கிற கடல் எல்லாம் ஏதாவது பொங்கி ஆண்டவர் ஏதாவது செஞ்சு இந்த நினிவே பட்டணத்தை அழிப்பாரான்னு பாத்துட்டு இருந்தா ஒன்னும் நடக்கிற மாதிரி இல்ல. ஆகவே அவர் ஒரு முடிவு எடுத்துட்டார். என்ன முடிவு எடுத்துட்டாரு? அது 2வது குறிப்புல நம்ம பார்க்க போறோம். யோனாவுடைய அர்த்தமற்ற ஜெபம். முதல் குறிப்பு நம்ம பார்த்திருக்கிறோம். அந்த பிரசங்கத்துக்கு பிறகு அவருடைய மனநிலை எப்படி இருந்தது அதை பார்த்தோம். அது ரொம்ப விசனமாக இருந்தது. விருப்பமற்ற ஒரு சூழ்நிலையில அது அவருக்கு மிகுந்த கோபத்தை கொண்டு வந்து சேர்த்திருந்தது. அதனுடைய விளைவாக 2-3 வசனங்கள்ல பார்த்தோம்னா அது அவரை ஜெபிக்க வைத்தது. இந்த ஜெபம் எப்படிப்பட்ட ஜெபம் தெரியுமா? ஆண்டவரே, இது எவ்வளவு இரக்கமுள்ள தேவன். ஆண்டவரே, பிரஜாதிகளாக இந்த ஜனங்கள் இருந்த போதிலும், இவர்களுடைய கைகள் கொடுமையினால் நிறைந்திருந்த போதிலும், தங்கள் வாழ்நாள் முழுமையும் தீமையாகவே இவர்கள் செய்திருந்த போதிலும், இத்தனை லட்சக்கணக்கான மக்கள் உமக்கு விரோதமாக முரட்டாட்டம் பண்ணி அறியாம ஆராதிக்காம படைப்புகளையும் தன்னுடைய இஷ்டப்படி எல்லாத்தையும் ஆராதித்து அவங்க வாழ்ந்து கொண்டு இவ்வளவு திரளான பாவங்களை பிறந்ததுல இருந்து செய்திருந்த போதிலும், தேவனே இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராக நீர் இரக்கம் பாராட்டி இருக்கிறீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. இதான் யோனாவுடைய ஜெபம். உண்மையிலே அப்படித்தானே ஜெபித்திருக்கணும். ஆண்டவருக்கு நன்றி சொல்லி தானே ஜெபித்திருக்கணும். ஆனா யோனா இங்க நன்றி சொல்லி ஜெபிக்கல. அதனாலதான் இது அர்த்தமற்ற ஜெபம். யோனா நன்றி சொல்லி, உண்மையிலே இங்க பாத்தீங்கன்னா யோனா கர்த்தருடைய இரக்கத்தை, அவருடைய கிருபையை, அவருடைய தயால குணத்தை லார்ஜ் ஹார்ட்டட்னஸ்னு சொல்லுவாங்க. அவருடைய மிக பரந்த அவருடைய இருதயம், அதெல்லாம் புகழ்ந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி அங்க யோனா ஜெபிக்கிறாரு இல்லையே. அப்படி ஜெபித்திருந்தா அது அர்த்தமுள்ள ஜெபமா இருந்திருக்கும், அது பொருளுள்ள ஜெபமா இருந்திருக்கும், அது கர்த்தருக்கு மகிமையை சேர்த்திருக்கும். ஆனா யோனா இங்க ஜெபித்த இந்த ஜெபம் அர்த்தமற்றது. ஏன் அர்த்தமற்றது? 2-3 வசனங்களை பாருங்க. கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, அந்த விண்ணப்பம் எப்படி நடக்குதான்? அதுக்கு முந்தின வார்த்தையோடு தொடர்பு படுத்தி இந்த வசனத்தை வாசிக்கணும். கடும் கோபம் கொண்டு, அந்த கோபத்தோட பாய்லிங் நேச்சர்ல இருதயம் அங்க வந்து கொதிச்சுக்கிட்டு இருக்கு. யாருக்கு எதிராக கொதிக்குது தெரியுமா? கடவுளுக்கு எதிராகவே கொதிக்குது, அவருடைய செயலுக்கு எதிராகவே கொதிக்குது. அந்த கடும் கோபத்தோட அவர் என்ன செய்யறாராம்? கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, கர்த்தாவே, அங்க அந்த ஒரு பொலைட்னஸ், ஒரு ஹம்பிள்னஸ், தாழ்மை அதெல்லாம் இல்ல. அங்க போய் ஜெபம் பண்றாரு. கர்த்தாவே, நான் என் தேசத்தில் இருக்கும் போதே இதை சொல்லவில்லையா? இது நிமித்தமே நான் முன்னமே தர்சீசுக்கு ஓடி போனேன். நீர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவரும் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமான தேவன் என்று அறிவேன். அந்த அறிவெல்லாம் இருக்கவர். இப்பொழுதும் கர்த்தாவே, நான் என் பிராணனை என்னை விட்டு எடுத்துக்கொள்ளும், என் பிராணனை என்னை விட்டு எடுத்துக்கொள்ளும். நான் உயிரோடு இருக்கிறதை பார்க்கலும் சாகிறது நலமாயிருக்கும் என்றான். யோனாவினுடைய இந்த ஜெபத்துல ஒரு வேண்டுதல் இருக்கு, அதாவது ஒரு விண்ணப்பம் இருக்கு, அதுக்கான காரணமும் இருக்கு. எப்படி பார்த்தாலும் அந்த ஜெபம் அர்த்தமற்ற ஜெபம். ஏன் பார்க்கலாம். யோனா தன்னுடைய வேண்டுதலுக்கான காரணத்தை முதல்ல சொல்லிட்டு, அதுக்கு பிறகு ஆண்டவர் தனக்கு என்ன செய்ய வேண்டும்னு விண்ணப்பத்தை வைக்கிறார். முதல்ல காரணம், அதுக்கப்புறம் விண்ணப்பம். முதல்ல காரணத்தை பார்ப்போம். கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, கர்த்தாவே என்று அவர் ஜெபத்தை ஆரம்பிக்கிறார் 2வது வசனத்துல. அதுல 3 காரணங்களை யோனா முன்வைக்கிறார் பாருங்க.
யோனாவினுடைய கோபத்துக்கும் யோனாவினுடைய இந்த நான் இறந்து போனா நலமாயிருக்கும்னு அவர் ஜபிக்கிறதுக்குமான காரணத்தை அவர் இங்க சொல்றாரு. 3 காரணங்கள். முதலாவது காரணம், நான் என் தேசத்தில் இருக்கும் போதே நான் இதை சொல்லவில்லையா? ஏயா இப்படித்தான் நீங்க செய்வீங்கன்னு நான் எங்க ஊர்ல இருக்கும் போதே சொன்னேனே, கேட்கல. சரி, என்னைய போட்டு கம்பல் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க, சொல்லிக்கிட்டே இருந்தீங்க, எனக்கு வேற வழி தெரியல. 2வது காரணம் சொல்ல, இது நிமித்தமே நான் முன்னமே தர்சீசுக்கு ஓடி போனேன். சரி போய் தொலைறான்னு விட்டீங்களா? அப்பையும் விடல, என்ன பாடா படுத்தி மறுபடியும் கொண்டது விட்டு 3வது காரணம் சொல்றாரு, நீர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர், தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமான தேவன் என்று அறிவேன். உம்முடைய குணம் இலகியம், உம்முடைய மனசு ரொம்ப இலகின மனசு ஆண்டவரே, அது எனக்கு தெரியும். யாராவது நான் தப்பு செஞ்சுட்டேன்னு ஒரு சொட்டு கண்ணீர் வடிச்சா அவனை கட்டி அணைச்சு அவன் பாவத்தெல்லாம் மன்னிச்சு அவனை ரட்சிக்கிறது தான் ஆண்டவரே உம்முடைய குணம். இதெல்லாம் எனக்கு நல்லா தெரியும். இதெல்லாம் தெரிஞ்சிருந்துதானே நான் போமாட்டேன்னு சொன்னேன். என் ஊர்ல இருக்கும் போதே சொன்னேனே, கேட்டீங்களா? நான் தர்சீசுக்கு ஓடி போனேன், அப்ப என்னை விட்டீங்களா? என்னை பிடிச்சு கொண்டு வந்து இப்படி இவ்வளவு கஷ்டத்துக்கு மத்தியில என்னை ஏன் இவ்வளவு கஷ்டப்படுத்தினீங்க? புயலையும் காற்றையும் அனுப்பி என்னைய தூக்கி கடல்ல போட வச்சு மீன் வயிற்றுல 3 நாள் இருந்து எவ்வளோ போராட்டங்களுக்கு மத்தியில நினிவேக்கு வந்து நினிவேல பிரசங்கம் பண்ணி இவ்வளவு கஷ்டத்தையும் ஏன் ஆண்டவர் எனக்கு கொடுத்தீங்க? அதான் யோனாவினுடைய கோபம். இந்த புறஜாதி பாவிகள் ரட்சிக்கப்படவா என்னை அழைச்சு வந்தீங்க? அதான் அவருடைய கேள்வி. இவனுங்களுக்கு ரட்சிப்பு கொடுக்கிறதுக்கா என்னைய கருவியா பயன்படுத்தினீங்க? புரியுதா உங்களுக்கு? அந்த யோனாவினுடைய மனநிலை, அந்த கோபத்தினுடைய கொந்தளிப்பும் தெரியுதா உங்களுக்கு? இந்த புறஜாதி பாவி பயலுக இவனுங்களுக்கு ரட்சிப்பை கொடுக்கிறதுக்கா என்னைய அழைத்து வந்தீங்க. இன்னைக்கு இவனுங்க உங்களுடைய கண்கள்ல தயவு பெற்றிருக்காங்களே, இதெல்லாம் பார்க்கவா என்னைய இங்க கூட்டிட்டு வந்தீங்க? நம்ம ஊர்ல சாதாரண அப்படித்தானே சொல்லி புலம்புவோம்ல, இதை பாக்குறதுக்கா நான் இன்னும் உயிரோட இருக்கேன், இப்பவே உயிரை என்னை விட்டு போயிடக்கூடாதா? அது மாதிரி யோனா அங்க கிடந்து கத்துன்னு குமுறிட்டு கிடக்குறாரு. இதை பார்க்கவா நான் இங்க வந்தேன்? ஐயோ, இது என் கண்களுக்கு எவ்வளவு வெறுப்பா இருக்கு, என் இருதயத்துக்கு எவ்வளவு கசப்பா இருக்குன்னு அவர் குமுறுகிறார். குமுறி விண்ணப்பம் காரணத்தை முன் வைக்கிறார். காரணத்தெல்லாம் முன் வச்சுட்டு அதுக்கப்புறம் சொல்றாரு, ஜெபம் பண்றாரு. என்ன ஜெபம்? கர்த்தாவே, 3வது வசனம், இப்பொழுதும் கர்த்தாவே. ஓகே, நோ ப்ராப்ளம் ஆண்டவரே, நீங்க செய்யறதெல்லாம் செஞ்சிட்டீங்க, நீங்க நினைச்சதான் செய்வீங்க, நான் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டீங்க, சரி நீங்க நினைச்சதை செஞ்சிட்டீங்கல்ல, இப்பொழுதும், அந்த வார்த்தைக்கு அதான், இப்பொழுதும் கர்த்தாவே என் பிராணனை என்னை விட்டு எடுத்துக்கொள்ளும், நான் உயிரோடு இருக்கிறதை பார்க்கிலும் சாகிறது நலமா இருக்கும் என்று ஜெபம் பண்ணா. நீ செய்கிற இப்படிப்பட்ட செயல்களை என்னால பார்த்து சகிக்க முடியல. ரட்சிப்பு யூதர்களுக்கு மட்டுமே, கடவுளுடைய தயவும் இரக்கமும் இஸ்ரவேலுக்கு மட்டுமே நம்பிக்கொண்டிருந்தேனே நானு. எவ்வளவு சந்தோஷமா என் தேசத்துல இருந்தேன். இங்க இவ்வளவு கொடுமையான பாவங்களை செய்த எங்களுடைய எதிரி நாடு, எங்களுடைய அழிவை மட்டுமே தேடிக்கொண்டிருந்த இந்த அசீரியர்களின் தலைநகரமாகிய நினிவே, இன்னைக்கு இவன் ரட்சிக்கப்படுவான், நாளைக்கு இவனை பார்த்து எல்லாம் மனம் திரும்பி போவானே, ரட்சிப்பு இப்படியே பூமி எங்கும் போகுமே, என்னால அதெல்லாம் பார்க்கவே முடியாதே, ஆண்டவரே டக்குன்னு என் உயிரை எடுத்துருங்க ஆண்டவரே, இதுக்கு மேல நான் உயிரோட இருக்கவே விரும்பல, இதெல்லாம் என்னால பார்க்கவே முடியலையே. பாத்தீங்களா, யோனாவுக்கு தன்னுடைய உயிரையே வெறுக்கிற அளவுக்கு கோபம். மற்றவர்கள் ரட்சிப்பு அடைவதற்கு கடவுள் தன்னை கருவியாக பயன்படுத்தி இருக்கிறார் என்கிற சந்தோஷம் துளியளவு கூட இல்ல, அந்த எண்ணமே இல்ல. அவன் ஏன் ரட்சிக்கப்பட்டான்? இதுதான் கேள்வி. இது ஏன் இவனுக்கு நடந்தது? பயன்பாடுகள்ல பாப்போம். இது ஏன் இவனுக்கு நடந்தது? ஆண்டவர் ஏன் அவனை அழிக்காம விட்டார்? நான் கடந்து என்ன பாடுபடுறேன், என்னை என்ன வதக்குறாரு, இவெல்லாம் இப்படி கொளுத்து திரியிறானே, இவன் கொளுத்து திரியறதுக்கு என் ஆண்டவர் விட்டாரு. கோபம் உள்ள கொதிக்கு யோனாவு. நான் உயிரோடு இருப்பதை பார்க்கலும் சாகிறது நலமாயிருக்கும் ஆண்டவரே என்று ஆண்டவரை நோக்கி விண்ணப்பித்ததை பார்க்கிறோம். யோனாவுடைய இந்த ஜெபத்துக்கு ஆண்டவர் பதில் கொடுத்தாரா? ஆண்டவர் இதெல்லாம் பார்த்துட்டு தானே இருக்கிறாரு. அந்த 120,000 பேருக்கு மேல உள்ளவன் ஜெபம் பண்றதையும் ஆண்டவர் கேட்டுக்கிட்டு தான் இருக்கிறாரு. ஒத்த மனுஷனா கடந்து
குமுறிக்கிட்டு இருக்கிற யோனாவுடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்டுக்கிட்டு இருக்கிறார். ஆண்டவருடைய அந்த தன்மையை பாருங்க, அவருடைய ஒரு அற்புதமான குணத்தை பாருங்க. இந்த பூமியிலிருந்து யாரெல்லாம் ஜெபம் பண்றாங்களோ இப்போ இந்த நேரத்துல எத்தனை கோடி ஜனங்கள் ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணுவாங்கன்னு யோசிச்சு பாருங்க. எல்லாருடைய ஜெபத்தை கேட்கிறவர், எல்லாருடைய ஜெபத்தின் நோக்கத்தையும் அறிந்திருக்கிறவர் அந்த ஆண்டவர். யோனாவுடைய ஜெபத்தையும் கேட்டுக்கிட்டு தான் இருக்கிறார். நினிவே பட்டணத்தில் அங்க கதறி கொண்டிருக்கிற மக்களுடைய கதறுதலையும் ஆண்டவர் பார்த்து கொண்டிருக்கிறார். யோனா தன்னுடைய சாவுக்காக ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணிட்டார். 2வது குறிப்பா பார்த்துட்டோம். முதல்ல அவருடைய மனநிலையை பார்த்தோம் 1வது வசனத்துல. 2-3 வசனங்கள் அவருடைய அர்த்தமற்ற ஜெபத்தை பார்த்தோம். இப்ப 3வது கர்த்தர் யோனாவுக்கு பதில் சொல்றாரு பாருங்க, விசாரிக்கிறார். 4வது வசனத்துல அதற்கு கர்த்தர், நீ எரிச்சலாய் இருக்கிறது நல்லதோ என்றார். நீ எரிச்சலாய் இருக்கிறது நல்லதோ? ஏன் யோனா உனக்கு இவ்வளவு கோபம்? ஏன் உன் முகம் இப்படி மாறுபட்டு இருக்கு? ஏன் உன் இருதயம் இவ்வளவு கொந்தளிக்குது? ஆண்டவர் விசாரிக்கிறார். அந்த ஏன் எரிச்சலாய் இருக்கிறாய் என்கிற அந்த ஒரு கேள்விக்குள்ள பல காரியங்கள் உள்ளடங்கி இருக்கிறது. முக்கியமா ஒரு 5 கேள்வி ஆண்டவருடைய அந்த கேள்விக்குள்ள அடங்கி இருக்கு. முதலாவது, நீ இப்படி கோபப்பட வேண்டியதின் அவசியம் என்ன? முதல் கேள்வி. 2வது, இத செய்யறதுக்கு தானே நான் உன்னை அங்க அனுப்புனேன், நீ ஏன் அதை செஞ்ச பிறகு இவ்வளவு கோவப்படுற? 3வது, உன்னுடைய வேலைய என்ன செய்ய சொன்னோம்னா அதை மட்டும் செய்து முடிக்க வேண்டியதானே உன்னுடைய கடமை. உன்னுடைய வேலைய என்ன? நான் என்ன செய்ய சொல்றேனோ அதை செய்ய வேண்டியது மட்டும்தான் உன் வேலை. அதுக்கான ரிசல்ட்ட நான் தான் கொடுக்க போறேன். ஆனா நீ என்ன செய்யற? இங்க கோவப்பட்டு உட்கார்ந்து இருக்க. 4வது, நான் உன்னை பிரசங்கிக்க அனுப்பினா பிரசங்கிக்கிறது மட்டும்தான் உன் வேலை, அதன் விளைவை நான் பார்த்துக் கொள்கிறேன். 5வது, நான் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுன்னு சொல்ல நீ யார்? உண்மையிலேயே இவனுக்கு அழிஞ்சிருந்தா யோனா சந்தோஷத்தோட தன்னுடைய ஊருக்கு போயிருப்பார். இவனுக்கு அழியலன்றத பார்த்துட்டு நான் எப்படி என் ஊருக்குள்ள போவேன், என் ஊர் மக்கள் என்னை எப்படி ஏத்துப்பேன், என்னென்னமோ காரணங்கள் எல்லாம் கூட. அதாவது ஒண்ணுமே இல்லாத காரியத்துக்காக எவ்வளோ குழப்பமா மனச வச்சிருப்போம் பாத்தீங்களா, இந்த யோனா மாதிரி. ஒருவேளை யோனா யோசிச்சிருக்கலாம், இவங்க எல்லாம் ரட்சிக்கப்பட்டானுங்க, நான் என் ஊருக்கு போனா என்னைய அடி வெளுத்துற மாட்டானுங்க, ஏண்டா நம்ம எதிரி நாட்டுக்காட போய் நன்மை செஞ்சுட்டு வந்திருக்கிற, அவன் உயிரோடு இருந்து நம்மளை அழிக்க வந்தா என்ன செய்வ அப்படின்னு நம்ம மக்களே நம்மளை எதிர்த்துருவானேன்னு கூட யோசிச்சிருந்திருக்கலாம். ஆனா ஆண்டவர் இங்க எப்படி விசாரிக்கிறார் பாருங்க, நீ இவ்வளவு எரிச்சலா இருக்கிறதுக்கு என்ன காரணம்? நான் உன்னை எதுக்காக அனுப்புனேன்? நான் என்ன வேலை செய்ய சொல்லி அனுப்புனேன்? நான் என்ன வேலை செய்ய சொல்லி அனுப்பினா அந்த வேலையை மட்டும் செய்யறதுதான் உன்னுடைய வேலை. அதனுடைய முடிவு என் கையில இருக்கு. என்ன செய்யணுங்கிறத தீர்மானிக்கிறவர் நான். நீ எரிச்சலா இருக்கிறது நல்லதோ அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறார். யோனா அங்க ஒரு பதிலும் சொல்லல. அந்த அதிகாரத்துல 2 தடவை இந்த கேள்வி ஆண்டவர் கேட்கிறார். இந்த தடவை யோனா அமைதியா ஒன்னும் பதில் சொல்லல. இந்த பதில் வரும்னு எதிர்பார்த்து இருந்திருக்க மாட்டார். சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில அப்படிதான், ஏதாவது ஒண்ணு போய் ஆண்டவர்கிட்ட கேட்டுட்டு இருப்போம், ஆண்டவர் ஒரு கேள்வி கேட்பாரு, அமைதியா போயிருவோம். ஆண்டவருடைய வாழ்க்கையில இந்த உலகத்துல பாத்தீங்கன்னா அவர் உயிரோடு வாழ்ந்த போது இந்த பரிசேயனும் சதுசேயனும் வேத பாரகனும் நியாயசாஸ்திரியும் பிரதான ஆசாரியனும் முட்டிக்கிட்டே இருந்து ஏதாவது ஒரு கேள்வியை கேட்டு மடக்கிடலான்னு ஆண்டவர்கிட்ட கேள்வி கணைகளா கொடுத்துட்டு இருக்கோம். ஆண்டவர் ரொம்ப ஸ்மார்ட்டா ஒரே ஒரு கேள்வி கேட்டு கூட்டத்தை செதறடிச்சு விட்டுருவார். அந்த கேள்விக்கு பதிலே இல்லை, அதனால அப்படியே குழப்பத்திலே போயிருவாங்க. அதே மாதிரி யோனாவுக்கு ஒரு கேள்வி கேட்டாங்க, எரிச்சலா இருக்கிறது நல்லதா? யோனாவுக்கு அது புரிஞ்சிருக்கும், ஏன் கேட்கிறாருன்றது புரிஞ்சிருக்கும். ஆண்டவர் அங்க யோனாவை விசாரித்ததை பார்க்கிறோம். இப்படி பல அடுக்கடுக்கான கேள்விகளை ஆண்டவர் தன்னுடைய விசாரணையில வைக்கிறார். இதுக்கெல்லாம் யோனா பதில் சொல்ல மறுபடியும் ஒரு தடவை பின்னாடி கேட்கிறாரு. அப்ப என்ன செய்யறது? ஆமா, நான் சாகிறது நலந்தான்னு சொல்லுவார். அது அடுத்த பகுதியில பார்க்கலாம். சரி, 3வது ஆண்டவருடைய விசாரணையை பார்த்தோம். ஆண்டவர் கேட்ட இந்த கேள்விக்கு பிறகு யோனா என்ன செய்தாரு? சரி, இவரு மாறுற மாதிரி தெரியல, அவங்களையும் அழிக்க மாட்டேங்கிறாரு, என்னையும் கொல்ல மாட்டேங்கிறாரு அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்து யோனா என்ன செய்தார்? அதான் யோனாவுடைய செயல் 5வது வசனத்துல.
பின்பு யோனா நகரத்திலிருந்து புறப்பட்டு நகரத்துக்கு கிழக்கே போய் அங்கே தனக்கு ஒரு குடிசையை போட்டு நகரத்துக்கு சம்பவிக்க போகிறதை நான் பார்க்கும் மட்டும் அதன் கீழ் நிழலில் உட்கார்ந்திருந்தான். நகரத்துக்கு சம்பவிக்க போகிறதை தான் பார்க்கும் மட்டும் அதன் கீழ் நிழலில் உட்கார்ந்திருந்தான். என்ன ஒரு மனுஷன் பாருங்க, எப்படி ஒரு அற்புதமான மனுஷன் பாருங்க. என்ன செய்யறாரு? ஆண்டவருடைய கேள்விக்கு பதிலாம் ஒன்னும் சொல்ல, சட்டுன்னு மூட்டையை கட்டிட்டாரு. அவ்வளவு நாள் நினிவேக்குள்ள இருந்தவர் சட்டுன்னு மூட்டையை கட்டி ஊரை விட்டு வெளியே வந்தாச்சு. ஊரை விட்டு வெளியே வந்து நேர கிழக்கு தசை, எங்கிட்டு கிழக்குன்னு சுத்தி கிட்டி பாத்துருப்பாரு. இதான் கிழக்கு, சரி போ கிழக்கு பக்கம் போ. என்ன செய்யறாரு? அங்க ஒரு குடிசையை போட்டு உட்கார்ந்து இருக்கிறாரு. எதுக்கு உட்கார்ந்து இருக்கிறாரு? இந்த ஜனங்கள்லாம் எப்படி மனம் திரும்பி ஆண்டவர் இந்த தேசத்தை எப்படி ஆசீர்வதித்து இவர்களுடைய மனம் திரும்புதல்னால என்னென்ன அற்புதமான தேவனுடைய கிரியைகள் எல்லாம் நடக்க போகுது, எப்படியெல்லாம் புறஜாதிகளுக்கு மத்தியில தேவனுடைய நாமம் மகிமைப்பட போகுது, இதை பாக்குறதுக்கு அங்க குடிசையை போட்டு உட்கார்ந்தாரு. அங்க வசனம் சொல்லுது பாருங்க, நகரத்துக்கு சம்பவிக்க போகிறதை நான் பார்க்க மட்டும். நான் போய் ஒரு குடிசையை போட்டு, இன்னமும் பாருங்க இந்த யோனாவுடைய மனசுல ஒரு நப்பாசை சொல்லுவல, நப்பாசை. அது நடக்காதுன்னு தெரியும், ஆனாலும் ஒரு நப்பாசையில துடி துடிக்கிறது, படபடக்கிறது. நடந்துராதா, எப்படி நடந்துராதா, இப்படி வந்துராதா, ஐயோ இப்படி போய்கிட்டு இருக்கு, கடைசி நிமிஷத்துல ஏதாவது மாறிடாதா, இதுக்கு பேர் தான் அந்த நப்பாசை. நடக்காதுன்னு தெரியும். எத்தனை நேரங்களில் நம்ம இந்த நப்பாசையோட ஓடிக்கிறது இல்ல, கடைசி நேரத்துல எனக்கு தெரியும் எப்படியாவது கடைசி நேரத்துல ஒரு ட்விஸ்ட்ல மாறும். என்ன கிரிக்கெட்டா, ஃபுட்பாலா, இந்த கேமா, லாஸ்ட் மினிட்ல ஏதாவது மாறுறதுக்கு எல்லாத்தையும் ஆண்டவர்ல திட்டம் பண்ணி வச்சிருக்கிறாரு. கிரிக்கெட்ல லாஸ்ட்ல ஒரு பால்ல 6 அடிக்கணும், அது கூட வாய்ப்பு இருக்கு. எத்தனையோ நேரங்கள்ல அந்த கடைசி பால்ல 6 அடிச்சு ஜெயிச்ச டீம்லாம் எவ்வளோ இருக்கு. அது மாதிரி யோனா ஒரே பால் தான் இன்னும் இருக்கு. ஆண்டவர் 6 அடிப்பாரா இல்ல நினிவேவை அவுட் பண்ண போறாரா, இன்னைக்கு நான் பார்க்க போறேன்னு குடிசையை போட்டு உட்கார்ந்தான். யோனாவுடைய மனநிலை என்ன தெரியுமா? அப்போ அங்க உட்கார்ந்து இருந்துட்டு இவனுங்க பிரசங்கத்தை கேட்ட உடனே 2 நாள் அழுவானுங்க, 3வது நாள் மறுபடியும் தன்னுடைய வேலைக்கு திரும்பிடுவான். இதெல்லாம் உண்மையான மனம் திரும்புதல் இல்ல, இதெல்லாம் ஒரு சூப்பர்ஃபிஷியல் மேலோட்டமான ஒரு மனம் திரும்புதல். 40 நாள்னு சொன்னார்ல, உட்கார்ந்துருக்கேன் நான், 40 நாள் முடியட்டும், என்ன நடக்குதுன்னு பாப்போம். 40 நாள் வரைக்கும் இவங்க மனம் திரும்புதல்ல உண்மையா இருந்துருவாங்க. அப்படியே இவனுக்கு 2 நாள் அழுதுட்டு, ஏப்பா ஒண்ணு நடக்கலப்பா, வாப்பா பழையபடி வேலைக்கு போயிடுவான்னு தன்னுடைய பாவத்துக்கு திரும்புவார்கள். தேவனுடைய கோபம் வெளிப்படும், நகரம் அழிக்கப்படும். அதை பாக்குற வரைக்கும் நான் இந்த குடிசையிலேயே உட்கார்ந்து இருக்கிறேன்னு உட்கார்ந்து. நான் ஒரு குணம் பாருங்க, இவர்களுடைய மனம் திரும்புதல் கொஞ்ச காலம் இருந்துட்டு பிறகு மாறினாலும் மாறலாம். அப்பொழுது தேவன் இவர்களை அழிப்பார், அதை நாம் பார்க்காம போக மாட்டோம். சரிங்க, நீங்க யோசிச்சு பாருங்க, ஆண்டவர் ஒரு வேலை சொல்லி அனுப்புறாரு உங்களை, நீங்க போய் அந்த வேலையை செஞ்சிட்டீங்க. அங்க உங்களுக்கு விருப்பம் இல்லாத ஒரு காரியம் நடந்துருச்சு. அடுத்த வேலை என்ன உங்களுக்கு? அடுத்த வேலை என்ன? உங்க ஊருக்கு போயிட வேண்டியதானே, உங்க வீட்டுக்கு தானே போகணும். சரி, இதுக்கு மேல ஆண்டவருடைய வேலை அவர் செய்யட்டும். இல்ல இவங்க அழிகிறத பார்க்காம நான் போக மாட்டேன்னு குடிசை போட்டு உட்கார்ந்து இருந்தா, அப்ப அந்த கோபத்தினுடைய உச்சம் எந்த அளவுக்கு இருந்திருக்கும்னு நீங்க பாருங்க. இவனுக்கு ரட்சிக்கப்படவே கூடாதுங்கிற வைராக்கியம் எந்த அளவுக்கு இருந்திருக்கும்னு பாருங்க. என் தேவன் எனக்கு மட்டும்தான், என் தேவனை புறஜாதிகளோடு நான் பங்கிடவே மாட்டேங்கிறதுல எவ்வளவு வைராக்கியமா இருந்திருக்கான் பாருங்க இந்த யோனா. அவ்வளோ வெறி, அவ்வளோ வைராக்கியம். இந்த பொசசிவ்னஸ் சொல்லுவோம் பாருங்க. பொசசிவ்னஸ் இருக்க வேண்டியதுதான், ஆனா அதுக்கும் ஒரு அளவு இருக்கணும். அளவு கடந்த பொசசிவ்னஸ் ரொம்ப ஆபத்து. இங்க யோனா மாதிரி என் தேவன் எனக்கு மட்டுமே, என் ஜனத்துக்கு மட்டுமே, அவர் புறஜாதிகளுடைய கண்களை திறக்கவே கூடாது, அவன் அழிவுக்கு நியமிக்கப்பட்டவன் தான் அவனுடைய எண்ணம். ஒரு கசப்பான முட்டாள்தனமான வைராகியத்தோடு அங்க குடிசையை போட்டு உட்கார்ந்து இருக்கிறார். சரி, யோனா இப்படி செய்யும் போது ஆண்டவர் சும்மா இருந்துருவாரா? ஆண்டவர் பார்த்து கொண்டு சும்மா இருப்பாரா? யோனாவை கிளப்பி விடணும். எங்க இருந்து? குடிசையில இருந்து உன் ஊருக்கு போ, சொன்ன வேலையை செஞ்சுட்டு முடிச்சுட்டு நீ நான் பாத்துக்கிறேன்.
போற போக்குல அவனுக்கு ஒரு நல்ல பாடத்தை கத்து கொடுத்தாங்க. அப்படி ஆண்டவர் என்ன பாடத்தை கத்து கொடுத்தாருன்றதான் 6வது வசனத்துல இருந்து. அதை நம்ம இப்ப பார்க்க போறது இல்ல, அடுத்த வாரம் பார்க்கலாம். உங்களுக்கு புரியுதா? அப்ப நினிவேல கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கித்த யோனாவுடைய மனநிலை எப்படி இருந்தது, யோனாவுடைய அர்த்தமற்ற ஜெபத்தை பார்த்தோம், கர்த்தருடைய விசாரணையை பார்த்தோம், யோனாவுடைய செயல் அந்த பட்டணத்துக்கு வெளியில போய் கிழக்கே ஒரு குடிசையை போட்டு அங்கிருந்து இந்த பட்டணத்தினுடைய அழிவை பார்த்து போவேன் என்று அமர்ந்திருக்கிறார். ஆனாலும் கடவுள் தொடர்ந்து யோனாவோடு இடைப்பட்டு கொண்டே இருக்கிறார். அதான் இந்த முதல் 5 வசனம். இதுல இருந்து சில முக்கியமான பயன்பாடுகளை நாம பார்க்கலாம். முதலாவது பயன்பாடு, இங்க யோனாவை பார்த்து யோனா இப்படி செய்வது சரியா, இப்படிலாம் நினைக்கலாமாங்க? எப்படிங்க ஒரு கடவுளுடைய மனுஷனுடைய இருதயம் இப்படிலாம் மோசமா போகுது? ஆண்டவர் ரட்சிப்பு அந்த ஜனங்களுக்கு கொடுத்த போது, ஆண்டவர் இரக்கம் பாராட்டின போது, யோனாவுக்கு ஏன் அது இவ்வளோ விசனமா, இவ்வளோ கோபமா, இவ்வளோ விருப்பம் இல்லாம, இவ்வளோ அதிருப்தியை உண்டு பண்ணினது அப்படின்னு யோனாவை பார்த்து கேள்வி கேட்கிற நீங்க உங்க இருதயத்தை ஆராய்ஞ்சு பாருங்க. மற்றவங்களை கை காட்டி குற்றம் சொல்லுகிறதும் குறை சொல்லுகிறதும் ரொம்ப ஈஸி. அவங்க யோனாலாம் இப்படி நடந்திருக்கான் பாரு, என்ன ஒரு அற்புதமான கிருபை. கடவுள் நேரடியாக பேசக்கூடிய வாய்ப்பெல்லாம் பெற்றிருந்த யோனா இப்படியா செய்யறது அப்படின்லாம் யோனா மேல குற்றம் சாட்டு வைக்கிற உங்களுடைய செயல்கள் எப்படிப்பட்டதாக இருக்கு? எத்தனையோ தடவை உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில அல்லது மற்றவர்களுடைய வாழ்க்கையில நடந்த தேவனுடைய செயல்களை பார்த்து கடவுள் மேல நீங்க கோபத்தோட இருந்திருக்கிறீங்களா இல்லையா? அந்த கோபத்தை யோனா மாதிரி ஒருவேளை வெளிப்படுத்தாம இருந்திருக்கலாம். ஆனா உங்க இருதயத்துல அதை வச்சிருந்திருப்பீங்களே, கடவுள் ஏன் என் வாழ்க்கையில இப்படி எல்லாம் செய்யணும், அவர் இப்படி செஞ்சிருந்தா நல்லா இருக்குமே, இப்படி செஞ்சிருந்தா நல்லா இருந்திருக்கும், இது என் வாழ்க்கையில நடக்காம இருந்திருந்தா நல்லா இருக்கும், அதையே ஆண்டவர் இப்படி செஞ்சிருக்கிறாரு, ஏன் இவ்வளவு கஷ்டங்கள் எல்லாம் என் வாழ்க்கையில கொடுக்கிறாரு, இப்படி எல்லாம் பல கேள்விகளை நீங்க எழுப்புகிற போது கடவுளுடைய பராமரிப்பின் செயலை பற்றிய உங்களுடைய அதிருப்தியையும் உங்களுடைய சுய இச்சையின் நிறைவேற முடியாம போனதினுடைய கோபத்தையும் வெளிப்படுத்துகிறீர்கள். யோனாவுக்கும் உங்களுக்கும் பெரிய அளவுல வித்தியாசம் இல்லைங்க. ஆமா, தேவன் அந்த ஒரே தேவனுக்கு எதிராக முறுமுறுக்கிறீர்கள், அந்த ஒரே தேவனுக்கு எதிராக கூக்குரல் இடுகிறீர்கள். ஏன் இப்படி செஞ்சீங்க, எதுக்கு இப்படி செஞ்சீங்க, நீங்க இப்படி செய்யறதுக்கு பதிலா இப்படி செஞ்சிருந்தா எனக்கு ரொம்ப நல்லா இருந்திருக்குமே, நீங்க இன்னைக்கு கொடுத்ததா அன்னைக்கு கொடுத்திருந்திருக்கலாமே, இல்லது இதை கொடுக்காமலே இருந்திருக்கலாமே, இப்படி எத்தனையோ கேள்விகளை ஆண்டவருக்கு முன்னாடி அடுக்கடுக்கா வைக்கிற போது அது கடவுளுடைய பராமரிப்பின் செயலுக்கு எதிராக உங்களுடைய கோபத்தின் வெளிப்பாடுங்கிறத புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி மற்றவருடைய வாழ்க்கையில நடக்கிற காரியங்களை பார்க்கிற போதும் நீங்க உங்க இருதயத்துல நினைப்பீங்களா, இப்படி எல்லாம் அநியாயமா செஞ்சு வாழ்ந்துட்டு இருக்கிறான், ஆனாலும் அவன் நல்லா தான் இருக்கிறான், நான் எவ்வளோ நேர்மையா இருக்கிறேன், கடவுளுக்கு எவ்வளவு உண்மையா இருக்கிறேன், எவ்வளோ நீதியா ஒழுக்கமா இருக்கணும்னு நான் பிரயாசப்படுறேன், ஆனா என் வாழ்க்கையில கடவுள் ஏன் இவ்வளவு கஷ்டத்தை அனுமதிக்கிறாரு, நான் ஏன் இவ்வளவு துன்பப்படுறேன், நான் இவ்வளோ நல்லவனா இவ்வளோ நேர்மையானவனா இவ்வளோ உத்தமனா இருந்த போதிலும் ஏன் நான் இவ்வளவு கஷ்டப்படுறேன், அவனை பாருங்க அவன் அநியாயமா தான் செய்யறான், ஆனா அவன் வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கே, ஆண்டவர் ஏன் அதெல்லாம் அனுமதிக்கிறாரு, ஆண்டவர் ஏன் இப்படி செய்யறாரு, நியாயப்படி என் வாழ்க்கை செழிப்பா இருக்கணும், அவன் வாழ்க்கை அழிந்து போகணும், ஆனா அவன் வாழ்க்கை நல்லா இருக்கு, அதை என்னால பார்க்க முடியலையே. இந்த யோனா மாதிரியே மற்றவருடைய வாழ்க்கையை பார்த்து ஆண்டவர் ஏன் இப்படி செய்யறாரு, நீங்க அப்படிலாம் சொல்லும் போது, அப்படிலாம் மனசுல நினைக்கும் போது நீங்க என்ன நினைக்கிறீங்க தெரியுமா, என்ன சொல்றீங்க தெரியுமா, கடவுளுக்கு நீ நீதியுள்ள தேவன் இல்ல ஆண்டவரேன்னு சொல்றீங்க. ரொம்ப முக்கியமான பயன்பாடுங்க. அவன் இவ்வளவு நல்லா இருக்கான் பாருங்க, அவன் இவ்வளவு வசதி படைச்சவனா இருக்கான், எனக்கு வர்றத அவன் தட்டி பறிச்சுட்டு போறான், ஆண்டவரும் விட்டுட்டாரு, நியாயமா எனக்குள்ள கிடைச்சிருக்கணும் அப்படின்னு கோவப்பட்டா அது எனக்கு கிடைச்சிருக்கணும், எனக்கு நடந்திருக்கணும், அவனுக்கு போயிடுச்சு. கடவுளுடைய நீதிக்கு எதிராக நீங்க பேசுறீங்கன்னு அர்த்தம்.
ஒன்னு தெரிஞ்சுக்கோங்க, எல்லாவற்றையும் படைத்திருக்கிறவர் தேவனே. இது அவருடைய உலகம். இந்த உலகத்துல உள்ள அனைத்தும் அவருடையது, நீங்களும் நானும் உட்பட. அப்படி இருக்கும்போது அவருடையதுல அவருக்கு பிரியமானதை செய்ய அவருக்கு முழு உரிமையும் உண்டு. இதுல நீங்க கோபப்படுறதுக்கோ, விருப்பம் இல்லாத காரியங்கள் நடக்கிற போது அதிருப்தி கொண்டு கடும் கோபம் கொண்டு கடவுளுக்கு எதிராக முறுமுறுத்து வார்த்தைகளை பேசுவதற்கோ இடமில்லை. மத்தேயு 20வது அதிகாரம் 15வது வசனத்துல ஆண்டவர் கேட்கிறாரு. மத்தேயு 20:15 என்னுடையதை என் இஷ்டப்படி செய்ய எனக்கு அதிகாரம் இல்லையா? காலையில இருந்து வேலை பார்த்தோம், 1 மணி நேரம் வேலை பார்த்திருக்கிறான், 2 பேரையும் ஒப்பிட்டு சமமான ஊதியம் கொடுக்குறீர் ஐயா, இது நியாயமா அப்படின்னு கேட்க. இப்ப கடவுளுக்கு தெரியாத நீதியும் நியாயமா உங்களுக்கும் எனக்கும் தெரிஞ்சிருச்சு? சொல்லுங்க பாப்போம். கடவுளுக்கு தெரியாத நீதியும் நியாயமா? முதல்ல நீதின்ற வார்த்தைக்கு ஸ்பெல்லிங் தெரியுமா? நமக்கு நியாயம்ன்ற வார்த்தைக்கு ஸ்பெல்லிங் தெரியுமா? அதனுடைய உண்மையான அர்த்தம் என்ன நமக்கு தெரியுமா? தெரியாதே. பாவிகள்லையும் பாவிகள், நீதிமான்கள். கடவுளுடைய ரட்சிப்பை அனுபவித்த போதிலும் கூட கேடான சிந்தையில எவ்வளோ பாவங்களை செய்து கொண்டிருக்கிற இந்த பாவ பிறவிகள் ஆண்டவர் கிருபையா பார்த்து நமக்கு ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார். அவருடைய நீதியை கேள்வி கேட்டு அவருடைய பராமரிப்பின் செயல்கள்ல அவர் செய்கிறதுக்கு எதிராக முறுமுறுக்கணும்னா எவ்வளோ தைரியம் வேணும்ல. ஆனா நம்ம மத்தவங்களை பார்த்து, யோனா பாத்தீங்களா எப்படி கேட்டிருக்காரு? யோனா பாருங்க, சாகணும்னு ஜெபம் பண்ணிருக்காருயா. அப்ப அவர் மனசுல எவ்வளவு கோவம் வந்திருக்கும்? இதெல்லாம் பேசிட்டு போயிடும். நரம்பு இல்லாத நாக்க பல்லு மேல போட்டு என்னென்னமோலாம் பேசிட்டு போயிடும். ஆனா நம்ம வாழ்க்கையில இருக்கிற கஷ்டங்களை நம்ம சிந்தித்து பார்க்க, தவறுகளை சிந்தித்து பார்க்க, நாம செய்யற பாவங்களை புரிந்து கொள்ளுகிறதுல புரிஞ்சுக்கோங்க. உங்களுடைய வாழ்க்கையிலையும் உங்களை சுற்றி இருக்கிறவருடைய வாழ்க்கையில் நடக்கிற எல்லா காரியங்களையும் கர்த்தர் அனுமதிக்கிறார். நான் உயர்த்தப்படணும், எனக்கு இருக்கிற தாளந்துல நான் உயர்ந்து போகணும், நான் சிறப்பாகணும். ஆனா என்னைய இன்னும் அவர் பயன்படுத்த மாட்டேங்கிறார். ஏன் என்ன பயன்படுத்த மாட்டேங்கிறாரு? அவன் அதை சரியா செய்யறானா? அவனை விட நான் அதை பெஸ்டா செய்வேனே. பாருங்க எவ்வளவு குறையா செஞ்சிட்டு இருக்கிறான். ஏன் ஆண்டவர் என்ன பயன்படுத்தின? அதெல்லாம் அவருடைய நீதிக்கு எதிரான உங்களுடைய கோபத்தின் வெளிப்பாடு. யோனா மாதிரி தான். யோனாவுக்கும் உங்களுக்கும் ஒரு வித்தியாசம் இல்லை. உங்க வாழ்க்கையில அது இல்லாம பாருங்க. அப்படி இருக்கக்கூடாது. கடவுள் அனுமதிக்கிற அவருடைய பராமரிப்பின் செயல்களுக்குள்ளாக இருக்கிற அத்தனை காரியங்களும் அது அவருடையது. அவர் அதை திட்டம் பண்ணி இருக்கிறார். அவர் அந்த திட்டத்தின்படி நடத்துவார். நினிவேயினுடைய ரட்சிப்ப யோனா போய் பிரசங்கித்த அன்னைக்கு ஆண்டவர் திட்டம் பண்ணார். அப்படியே வேதத்தை நம்ம படிக்கிறோம். அன்னைக்கு அவன் மனம் திரும்பினா, அதனால அன்னைக்கு ஆண்டவர் ரட்சிப்பை கொடுக்க தீர்மானித்தார். அப்படியே வேதம் நமக்கு கற்றுத்தருது. உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே நடக்கக்கூடிய அத்தனை நிகழ்வுகளையும் தீர்மானித்திருக்கிற தேவன், சிறிதானவைகள் இருந்து பெரிதானவைகள் வரைக்கும் ஆணையிட்டிருக்கிற தேவன், அதை ஆணையிட்டிருக்கிறார். இந்த நேரத்துல இப்படித்தான் நடக்கும். தவிர ஆரம்பத்துல ஜெபத்துல பார்த்த மாதிரி அது மனிதர்களுடைய தங்களுடைய பாவங்களை கொண்டு செயல்பட்டாலும் மனிதர்களுடைய பாவங்களையும் கூட கர்த்தர் தன்னுடைய திட்டத்தை நிறைவேற்ற பயன்படுத்திக் கொள்ளுகிறார். யூதாஸ் காரியத்தை காட்டி கொடுத்தது பாவம்தான், கொடுமையான பாவம்தான். ஆனாலும் யூதாஸ் காரியத்தினுடைய அந்த பாவத்தை தன்னுடைய திட்டத்துக்கு பயன்படுத்தி ஆண்டவர் சிலுவையில மரிக்க வைத்து தன்னுடைய ஜனங்களுக்கான ரட்சிப்பை சம்பாதிக்க வேண்டும் என்பது தேவனுடைய திட்டம். அதை அவர் நிறைவேற்றினார். எல்லாமே அவருடைய பராமரிப்பின் செயலுக்குள்ள இருக்குங்க. காட்ஸ் ப்ராவிடன்ஸ். அற்புதமான ஒரு தலைப்பு. நம்முடைய 1689 விசுவாச அறிக்கையில 5வது அதிகாரத்துல 7 பத்திகள் இருக்கு. அற்புதமான விளக்கம். கடவுள் செய்கிற செயலுக்கு உட்பட கீழ்ப்படிய பாருங்கள், அதற்கு எதிர்த்து முறுமுறுக்காது இருக்க பாருங்கள். ஆண்டவர் செய்கிற அத்தனையிலும் அவர் நீதியும் நேர்மையும் உள்ளவர். சர்வலோக நியாயாதிபதி அவர். 2வது பயன்பாடு.
நம்முடைய ஜெபங்களை கடவுளுக்கு முன்பாக கவனமாக ஏறெடுக்கணும். அவர் என்னுடைய பிதா, நான் அவருடைய பிள்ளை என்கிற அந்த ஒரு உரிமையில நம்ம என்ன ஜெபம் பண்றோங்கிறத கவனம் இல்லாம அக்கறை இல்லாம ஜெபித்திட கூடாது. இங்க யோனா மாதிரி என் உயிரை எடுத்துருங்க ஆண்டவரே எல்லாம் போய் ஜெபம் பண்ண கூடாது. இந்த உலகத்துல நீங்க பிறக்கும் போதே உங்களுடைய மரண நாள் எப்பொழுது என்பதை ஆண்டவர் தீர்மானித்திருக்கிறார். எந்த நாள்ல, எந்த இடத்துல, எந்த நேரத்துல, எப்படி நீங்க மரிக்கணுங்கிறதெல்லாம் ஆண்டவர் தீர்மானித்து வச்சிருக்கிறார். அதெல்லாம் அவருடைய ரகசியம், அது யாருக்கும் தெரியாது. அந்த நேரத்துல, அந்த இடத்துல, அந்த வழியில மரணம் நிச்சயமாக நமக்கு வந்து சேரும். அதுக்கு இடையில உயிரை மாய்த்து கொள்வதற்கு எடுக்கிற முயற்சிகளோ அல்லது இந்த யோனா மாதிரி கடவுள்கிட்ட போய் நின்றுட்டு ஆண்டவரே நான் இனி உயிரோட வாழ்ந்து என்ன செய்ய, நான் என்ன உயிரை எடுத்துக்கோங்க ஆண்டவரேன்னு ஜெபம் பண்றதெல்லாம் அர்த்தமற்ற ஜெபமாக இருக்கிறது. ஒருபோதும் அப்படி செய்யக்கூடாது. கடவுளுடைய திட்டத்துக்கும் கடவுளுடைய செயலுக்கும் அர்ப்பணித்து ஜெபிக்கணும். நம்முடைய விருப்பங்கள் நிறைவேற ஜெபம் பண்ணக்கூடாது. பல நேரங்கள்ல நம்முடைய விருப்பங்கள் நிறைவேறாமல் இருந்தாலும் கூட, அதுல எனக்கு விருப்பம் இல்லைங்கிற ஒரு நிலை இருந்தாலும் கூட கோவப்படக்கூடாது. யோனாவுக்கு அந்த கோவம் வந்ததுக்கு காரணம் என்னன்னா, நான் நினைச்சது நடக்கல, அதனால கோவம் வந்துருச்சு. அப்படி இருக்கக்கூடாது. இந்த யோனாவுடைய வாழ்க்கையில இருந்து படிக்கிறோம். எனக்கு அது விருப்பம் இல்லாமல் இருந்தாலும் கூட, தேவனே உம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி நீர் நடத்துகிறீர். நீர் அற்புதமான தேவன், அதிசயங்களின் தேவன், அற்புதமான காரியங்களை செய்கிறவர். நீர் செய்கிற அனைத்தும் நீதி உள்ளது. அந்த ஜெபத்துல ஆண்டவரை போற்றணும், புகழணும். ஒரு வியாதி வந்துருச்சுங்க, ஒரு வறுமை, ஒரு கஷ்டம், ரொம்ப ஒரு இக்கட்டான சூழ்நிலையில போகக்கூடிய விதத்துல ஆண்டவர் அனுமதிக்கிறார். அங்க ஆண்டவரை பார்த்து முறுமுறுத்தா ஜெபம் பண்றது, ஏன் ஆண்டவரே, ஏன் எனக்கு இந்த பாடு, ஏன் எனக்கு இந்த துக்கம், ஏன் எனக்கு இந்த பொருளாதார நெருக்கடி, ஏன் என்ன இப்படி கஷ்டப்படுத்துறீங்க, இப்படியா கேட்கறது? இதுக்கு மத்தியில நீங்க உளப்பூர்வமாக ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில உங்களுடைய சுத்தம் நிறைவேறி கொண்டிருக்கிறது, இந்த பாதையில நான் நடக்க நீ தீர்மானித்திருக்கிறேன், இதை தாங்கிக் கொள்ள எனக்கு பலன் தாரும் ஆண்டவரே. சோதிக்கப்படுவது என்பது இயல்பானது. அந்த சோதனைகளுக்குள்ள போகிற போது வேதம் சொல்லுது, அந்த சோதனைகளை தாங்கிக் கொள்ளக்கூடிய பலத்தை ஆண்டவர் கொடுப்பார். நாம தாங்கிக் கொள்ள முடியாத சோதனைகளால நம்ம சோதிக்கிறவர் அல்ல ஆண்டவர். அதெல்லாம் உணர்ந்து ஜெபத்துல ரொம்ப கவனமா இருக்கும். உங்களுடைய ஜெபம் எப்பொழுதும் துதியும் நன்றி செலுத்தலுமாக இருக்கும். தாழ்மையோட வேண்டுதல் இருக்கலாம், ஆண்டவரே தாங்க முடியல ஆண்டவரே, கஷ்டத்தை என்னால சகிக்க முடியல ஆண்டவரே, இந்த உபத்திரவத்தினுடைய வழியை என்னால பொறுத்து கொள்ள முடியல ஆண்டவரே, இதை தாங்கிக் கொள்ள பலன் தார், இதை பொறுத்து கொள்ள, இதை சகிக்க எனக்கு உதவி செய்யும் ஆண்டவர். அது அற்புதமான ஜெபம். ஆண்டவர் நிச்சயமா அந்த ஜெபத்துக்கு பதில் தருவார். முறுமுறுப்பின் ஜெபமாக உங்களுடைய ஜெபம் இருக்கக்கூடாது. யோனாவுடைய வாழ்க்கையில இருந்து இதெல்லாம் படிக்கிறோம். இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில நம்ம கத்துக்கிட்டு அப்படியான சூழ்நிலைகளை நம்ம நடக்கிற போது ஒரு நல்ல சரியான முதிர்ச்சியுள்ள கிறிஸ்தவ சிந்தனைகளோடு நம்முடைய வாழ்க்கை அணுகிற போது அந்த தேவனுடைய நாமம் மகிமைப்படும். தாங்க யோனாவுடைய வாழ்க்கையில நடந்தது. அவர் கோபம் கொண்டார், ஆண்டவரை நோக்கி அர்த்தமற்ற ஒரு ஜெபத்தை ஏறெடுத்தார். ஆண்டவர் விசாரித்தார், இன்னும் தன்னுடைய நிலையிலிருந்து மாறல யோனா. நீ அடுத்து என்ன நடந்தது, நீ அடுத்த வாரம் பார்க்கலாம். இந்த வார்த்தைகள் எல்லாம் உங்க இருதயத்துல நினைவில் கொண்டு தேவனை நோக்கி தாழ்மைப்படுங்க, அவருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுங்க. என்னுடைய வாழ்க்கையில உங்களுடைய சித்தம் நிறைவேறுகிற போது சில நேரங்கள்ல அது ரொம்ப சவாலானதாக, கடுமையானதாக, ரொம்ப வேதனையை கொடுக்கக்கூடியதாக இருந்த போதிலும் தேவனே எனக்கு உதவி செய்யும், என்னோடு ஒரு பாட்டு பாடுவோம்ல, நீங்க அதிரும் என் நேச கர்த்தரே. பாட்டு ஞாபகம் இருக்கும், அவங்களுக்கு தெரியுமா அந்த பாட்டு? ரொம்ப வருத்தம், ரொம்ப வேதனை இருந்தாலும் நீர் என்னை தாங்குகிறீர் என்பதை நான் நம்புகிறேன், எனக்கு உதவி செய்யும். ஆண்டவர் அந்த ஜெபத்தை கேட்பார், நிச்சயமாக நமக்கு உதவி செய்வார். இந்த பகுதியில பார்த்து அவர் ஜெபத்தை கேட்கிறவர். எனவே மக்களுடைய ஜெபத்தையும் கேட்டார், யோனாவுடைய ஜெபத்தையும் கேட்டார். நிச்சயமாக உங்களுடைய ஜெபத்தையும் கேட்பார், ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். நான் ஜெபிப்போம்.